ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கணேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. சிக்கன்ல பல வெரைட்டி உண்டு. அதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையில் இருக்கும். அப்படி இன்னைக்கு ஒரு செய்ய போறது தான் கூரக்கடை கோழி குழம்பு. எங்க ஏரியாவில் இந்த கூரக்கடை கோழி குழம்புங்கிறது கொஞ்சம் ஃபேமஸ். அந்த கூரக்கடை கோழி குழம்பை எப்படி செய்யலான்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க அந்த கோழி குழம்பை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஒரு சூப்பரான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லி, அப்புறம் ஒரு 4 வரமிளகாய் இதை போட்டு அது லைட்டாக செவந்து வர வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1.25 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் ஆனிஸ் நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி இதை போட்டுட்டு இதை ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் மிதமான சூட்டில் நல்லா வறுத்துக்கோங்க. 1 நிமிஷம் அதிகபட்சம் போதும். அந்த சூட்லேயே அந்த ஏற்கனவே அந்த சட்டியோட சூட்லேயே அது நல்லா வறுபட்டுரும். இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காவை குட்டி குட்டியாக பல்பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி எடுக்கிறதா இருந்தால் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டால் போதும். ரொம்ப செவந்து வரணும்னு அவசியம் இல்லை. வதக்கி விட்டுட்டு இதை ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றி இதை நம்ம இப்போ நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. திப்பியாக இருக்கக்கூடாது. இப்போது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ஒரு கடாயில் ஒரு 50 ml கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை நீள்வாக்கில் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடையே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம இதை லைட்டாக செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனிஷாக வரணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வந்தால் போதும். இந்த டைமில் நம்ம இப்போ நேரடியாக சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் இதில் 1 கிலோ சிக்கனை நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனை சேர்த்துட்டு அதில் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளியை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, நம்ம போட்டுக்கிற தக்காளி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தண்ணி எதுவும் நான் சேர்க்கலை. அதில் உள்ள தண்ணி, சிக்கனில் உள்ள தண்ணியை பிரிஞ்சு வந்து இப்போ ஓரளவுக்கு 50% அளவுக்கு இந்த சிக்கன் வெந்துருச்சு. இந்த டைமில் நாம் அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் பொடி, நம்ம கடையில் வாங்குவோம்ல மட்டன் குழம்பு பொடி, அதை சேர்த்துக்கோங்க. இதை சேர்க்கறது தான் அந்த ஹோட்டலோட பெரிய ரகசியமே. இதை சேர்த்தா அது ஒரு கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும். அந்த கடைகளில் அப்படித்தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி மட்டன் பொடியை 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு கொதிச்சோன்னா நல்லா மூடி போட்டு திரும்பவும் ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. இப்போது கிட்டத்தட்ட 10 நிமிஷம், முதல்ல 10 நிமிஷம் வேக வச்சோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நாம் மல்லி இலையை தூவி இறக்கிடலாம். அருமையான கூரக்கடை கோழி குழம்பு நமக்கு தயாராகிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடு. அதே நேரம் ரொம்பலாம் ஒன்றும் இன்க்ரீடியன்ட்ஸ் கிடையாது. நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற அந்த இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு அருமையான ஒரு கோழி குழம்பை நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இதை பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரம் பிரியாணிக்கும் கூட இது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. செம்ம டேஸ்டில் இந்த கூரக்கடை கோழி குழம்பை நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதே மாதிரி செஞ்சு பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு டிஷ்ஷில் செஞ்சு உங்களோட மீண்டும் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.